எங்கள் சன்னிதானத்தோட வார்த்தைக்கு சைவத்துக்கும் தமிழுக்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும் அப்போ அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற சூழ்நிலை பார்த்தா உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு போல ஒரு சூழல் ஒரு நீங்கள் அது சொல்ல என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கு தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து சில சாமிகளாக ஃபோன் பண்ணும், சாமி ஏதாவது பண்ணிட போகிறாங்க சாமி பார்த்து, மதுரையில் வேறு இருக்கீங்க, நீங்கள் வேறு பெரிய இடத்துல மோதுறீங்க சாமி, உங்களுக்கு எதுவும் இல்லை, எதுக்கு பார்த்து வந்துடுங்க சாமி, எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா பயமாக தான் இருக்குன்னு சும்மா சொன்னார். தாண்டி சில தகவல் கேள்விப்பட்டோம், சொத்துக்கள் கூட வந்து யாருக்கு தெரியாம விற்க. ஆமாம், எங்கள் சன்னிதானத்தினுடைய தகப்பனாருடைய பூர்வாசிரம வீடு அதை வித்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதி வேற வச்சுருந்தாங்க. எங்கள் சன்னிதானத்தினுடைய அப்பாவோட சமாதி உள்ளே இருந்தது. அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அந்த குரு சிஷ்யம் உறவுங்கிறது எந்த உறவை விடவும் அது ஒரு மிக புனிதமான ஒரு உறவு. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியே சொல்ல முடியாதுல்ல, எழுதி கொடுத்து தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு குற்றவாளியாக தேடப்படுகிற முன்ஜாமீன் வாங்கியிருக்கிற ஒரு நபர் ஆதீனமாக தொடர்வதற்கான நான் மரபு வழியை வைக்கிறேன், அப்படி அருகது இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி அப்படி ஒன்றும் நடந்ததில்லை. யாருமே ஜாமீன் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் இருந்ததில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள், ஜாமீன் வாங்கி இந்த மாதிரி கேஸு இதெல்லாம் இருக்கும்போது அடுத்து இளவரசு பட்டம் கட்டுறதோ அதெல்லாமே தவறுன்னு சொல்கிறோம். இஸ்லாமிய பாடல்கள்லாம் மதநல்லிக்கணத்துக்காக பல ஆண்டுகள் பாடிருக்காரு, பழைய ஆதீனம் பாடுறாரு. ஆமாம், மதநல்லிக்கணத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு. கண்டிப்பாக. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப்லேருந்து அமைப்பு, அதாவது சன்னிதானம் மாறுகிறான்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக மாறி தான் இருக்காரு. இறையோன் மறை தந்த அண்ணல் நபியே சலாம், அண்ணல் நபியே சலாம். அது அப்படி இல்லாமல் என்னை வந்து கொலை செய்ய பார்க்குறாங்க, சதி செய்ய பார்க்குறாங்க. இது வந்து சதி. ஒரு யார் அடையாளம்னா ஒரு குள்ளா தொப்பி இப்படின்னு ஒரு உடல் மொழியை பார்த்தீங்கன்னா அது ஒரு துறவிக்கான உடல் மொழி அல்ல, ஒரு அரசியல் தரப்பு உள்ள உடல் மொழியா வெளிப்பட்டுள்ள. அப்புறம் அவர் குழந்தைத்தனமா அவர் பேசுறாரு. குழந்தைய நான் சொல்றேன், யாரு சொல்றாங்களோ அதே மாதிரி சொல்ற சீரியஸான விஷயம் இல்லையா, சாதாரண விஷயம் இல்ல. தெரியாதனாலதான் ஒரு மத பதட்டத்தை உருவாக்குற விஷயம் எப்படி குழந்தைத்தனமா எடுத்து, அது தெரியாதனாலதான் இப்ப மாட்டிட்டு எஃப்ஐஆர் ஜாமீன் அப்படின்னு மதுரை ஆதீனத்துக்கு பழக்கமே இல்லாத விஷயம் எல்லாம் இப்ப நடக்கிறதுக்கான காரணம் நான் அந்த சொல்ற வார்த்தை. அப்ப சொல்லும்போது சொல்லுவாங்க, அடுத்தடுத்து இவன் தான்ப்பா வரணும், இப்பவே வந்திருக்கணும், அடுத்தடுத்து அவன் தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஆம்பு வச்சிருக்காரா, உத்தரவுன்னு தானே சொல்லுவாங்க. வேற ஒன்றும் அவங்க சன்னிதானத்துக்கு எதிர்த்து நாங்கள் எதுவும் பேச முடியாது. வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான ஆன்மீக ஆளுமை ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் ஐயா. வணக்கம். வணக்கம். சமீப காலமாக ஒரு 2 நாட்களாக உங்களுடைய பேச்சு தான் இன்னைக்கு ஊடகம் முழுக்க போயிட்டு இருக்கு. தெரிஞ்ச விஷயந்தேன். குறிப்பாக மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடியவர் பல சர்ச்சைகள் இருக்கிறாரு. இப்போ கூட எஃப்ஐஆர் மேலே ஃபைல் ஆகிருக்குது. என்ன நடக்குது மடத்தில் வந்து, நீங்கள் ஏன் வெளியில் வந்தீங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நான் ஏன் வெளியே வந்தேன்னா, இப்போது பெரியவங்க என்னுடைய குருநாதரை வந்து 292வது குரு மகா சன்னிதானம், அவங்களும் இப்போ இருக்கக்கூடிய இளவரசரும் நான் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இளவரசராக பட்டம் கட்டினாங்க. அப்போ இருந்துமே 2 பேர்த்துக்கும் இணக்கம் இருக்கணும், ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் 2 பேரும் தான் ஒன்றா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றா பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயம் நான் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இளவரசு பதவியை நம்ம விட்டு கொடுத்து, ஏன்னா சில காரணங்களால் இவருக்கு வந்ததுனாலையும் சன்னிதானம் ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் நமக்காக சேவை செய்யறதுக்காகவே இருக்கான் அப்படிங்கிறதுனால. ஆனால் மறுபடியும் வந்து நீங்கள் தான் வந்திருக்கணும். அப்போ ஆதீனமா நம்ம ஏற்கனவே நாம தான் வந்திருக்கணும். 293 சில காரணங்களால வர முடியாமல் போச்சுங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் சன்னிதானம் புரிஞ்சுட்டாங்க, என் மேலே சொன்னதெல்லாம் அபாண்டமான பொய்கள் அப்படிங்கிறத உடனடி அந்த அன்னைக்கே புரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இவங்க திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து தம்பிரான் சாமிகளாக இவங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால பெரிய மடத்துலேருந்து வந்திருக்காங்க, வயதானவர், அதனால் இருக்கட்டும், நானும் கொஞ்சம் எனக்கும் வயசு அப்போ 40 தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பக்குவப்படட்டும், சரியாக தான் இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை, என்ன போயிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் புகார் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் புகார் கொடுத்துருக்கீங்க, நேற்று உண்ணாவிரதம் தொடங்குனீங்க, உண்ணாவிரதம் ஏன் கைவிட்டீங்க, புகார் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவதுங்க, சன்னிதானம் 292 அவங்க விருப்பப்பட்டது வந்து அடுத்தடுத்ததாக நானும் வரணும், நான் வந்து ஆதீனத்தில் இருக்கணும், குருமகா சன்னிதானமாக வரணும் அப்படிங்கிறதுனால எப்போ பேசும்போதும் தம்பிரான்
உன் காலத்துலப்பா நீ இதெல்லாம் செய்ப்பா, நான் தான் ஸ்கூல் காலேஜெல்லாம் கட்டாமல் விட்டேன்ப்பா, அதனால் உன் காலத்தில் நீ இதெல்லாம் செய் அப்படிம்பாங்க. சில சம்பிரதாயங்கள் முறைகள் எல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் என்னால் முடியல, அதனால் நீ உன் காலத்தில் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அடுத்து பட்டத்தில் வரணும்னு விருப்பப்பட்டாங்க. அது இப்போ வந்து அது காரணம் இல்லாமல் வேற ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொல்லி சன்னிதானம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த போராட்டத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, வேற ஒருத்தர் வருவதற்கு முறைப்படி வருஷம் வந்தால் நீங்கள் தான் வரணும். ஆனால் ஏதோ கருத்தரோட வெளியே போயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ முறைப்படி நீங்கள் வருவதை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்லையா? இல்லை வேறு ஏதாவது அரசியல் கலப்பு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அவர் வந்து 292 சன்னிதானம் இவருக்கு பட்டம் கட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. கூடையே வைக்காமல் தனியாக கஞ்சனூர் கிராமத்தில் தனியாக வச்சுட்டாங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டேன், தனியாக தான் இருந்தேன். ஆனால் தம்புரானுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆஃபீஸ் நிர்வாகம் பார்த்தாரு, பூஜையெல்லாம். ஆக்சுவலாக பட்டம் கட்டினா இளவரசு தான் பூஜை பண்ணணும். ஆனால் நான் தான் அங்கே மெயின் பூஜை பண்ணேன். இளவரசு அங்கே லீவுக்கு மடத்துக்கு வந்திருந்தாலும் அவர் பூஜை இருந்து பார்ப்பாங்க, நான் உட்காந்து தான் பூஜை பண்ணுவேன். அப்போ அதெல்லாமே அவருக்கு ஒரு ஊண்டிங்காக இருந்திருக்கு, இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுவுமே எனக்கும் தெரியும், அதனால் சன்னிதானத்திட்டே சொல்லுவேன். ஆனால் வயசானவன்ப்பா, எங்கேயாவது வலிக்குது விழுந்துருவான், நான் உனக்கு தானே உத்தரவு போட்டிருக்கேன், நீ பூஜை பண்ணுப்பா அப்படிம்பாங்க. சில சமயம் அவர் வந்து நிற்கும் போது நமக்கு சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு இளவரசர் நிற்கும் போது நான் உட்காந்து பண்ணுறது சங்கடமாக இருக்கும். அதை நான் தெரிவித்தேன். அப்போ அவர் ரூமில் இருக்கட்டும்ப்பா, நீ பிரசாதம் வேணால் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே சன்னிதானத்திட்ட பேசி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இளவரசுக்கு உத்தரவு போட்டாங்க. சரி நீ பூஜை பண்ணுப்பா, ஆனால் தம்புரான் வரட்டும் அப்படிம்பாங்க. அப்போது தம்புரான் வரட்டும்னா நான் வந்து சன்னிதானத்தோட தான் ஒடுக்கத்தில் தான் தூங்குவேன். அப்போது சன்னிதானம் திடீர்னு வீசிங்காக நைட்டு எந்திரிக்கலாம், ஏதாவது பாத்ரூம் போகிறதுனால நான் தான் எந்திரிக்கணும், கூட்டிகிட்டு போவோம். வந்ததுக்கப்புறம் தூக்கம் கலைஞ்சிரும். அதனால் அவங்க என்ன உத்தரவு போடுவாங்கன்னா, காலையில் வரைக்கும் இருப்பா, 7 மணி இல்லாமல் நீ வெளியே போகாத, 6:30 மணி 7 மணி ஆகட்டும், ஏன்னா விடி தூங்குறது இல்லை, பகல்லையும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ போயிட்டு 8 மணிக்கு பூஜைக்கு வந்துரும்பாங்க. ஆனால் இவரோட பழக்கம் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணுங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ யாருக்காக இருந்தால் அந்த மன உளைச்சல் இருக்கும் இல்லைங்களா, ஒரு தம்புரானுக்காக சன்னிதானம் இப்படி சொல்கிறாங்களேன்னு இருக்கும். அப்போ நான் வெளியே வரும்போதே சொல்லுவார், வாங்கய்யா வாங்க, போங்க போய் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிம்பார். அப்போ அதெல்லாமே அவருக்கு ஊண்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ காலத்துக்கு இவங்களோட இப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு நினச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஏதோ ஒரு மன உளைச்சல் அவர் வேண்டாம். எந்த காரணம் சொல்லி உங்களை வெளியேற்றப்படுறதுக்கான மெயின் காரணம்? அதாவது ஸ்டாஃபு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருப்பாருங்க. அந்த ஆளுக்கு நான் பட்டம் கட்ட மாட்டேயா, வேண்டாயா, அவனை போக சொல்லியான்ட்டு இருப்பார். அது இல்லாமல் நேரடியாக திருநீர் கொடுக்கும்போது கூட திருநீர் கொடுத்துட்டு திட்ட ஆரம்பிப்பார். நீ தானே பூஜை பண்ண, இப்போ நான் எவ்வளோ பூ போட்டு பண்ணுறேன் பாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைத்தனமான விஷயங்கள் தான் இருக்கும். உங்கள் சன்னிதான காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணீங்க, ஆனால் நான் இப்போ எவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு அப்படிம்பாங்க. அப்போ அது கொரோனா காலமாக இருக்கும், பூ கூட வாங்க முடியாது, செடியில் இருக்கிறத வச்சு தான் பூஜை பண்ணுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ அது போட்டி மாதிரி நினச்சிட்டு என்னை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அது ஒரு 1 இயர் டார்கெட்டாகவே வச்சு என்னை வெளியே இருக்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது உனக்கு பிறகு இவர் தான்ப்பா இளவரசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவரிடம் சொல்லியிருக்காரு. இல்லை, ரெண்டு அந்த மாதிரியான விஷயம் நடந்தது. இளவரச உள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னாவே இளவரச சாமி என்னை கூப்பிட்டு தான் போவாங்க. நீ வாயான்னு தான் கூப்பிட்டு போவாங்க, தனியாகவே போக மாட்டாங்க. அப்போ என்னென்னா சன்னிதானம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு. உணவு கொடுக்கும்போது கூட நீயே பரிமாறுப்பா இளவரசுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும், 2 பேருமே ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, அடுத்தடுத்து இவன் தான்ப்பா வரணும், இப்போ வந்திருக்கணும், அடுத்தடுத்து அவன் தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவர்கிட்டயுமே சொல்லியிருக்காரு, உத்தரவுன்னு தானே சொல்லுவாங்க, வேற ஒன்றும் அவங்க சன்னிதானத்துக்கு எதிர்த்து நாங்கள் எதுவும் பேச முடியாது. உத்தரவும் சொன்னாரு. இல்லை, உத்தரவுன்னு ஆமாம் அப்படிதான் புரியுது. ஆனால் அப்போ அதை அவர் நீங்கள் உங்களைத்தான் இனம் காட்டிருக்காரு. அப்புறம் இருந்தும் இப்போ வந்து அதை வந்து முறைப்படுத்துறது உங்கள் அந்த அங்குள்ள மடத்தில் உள்ள பிறர் இருப்பாங்க இல்லையா, உங்களை போன்றவங்க, அந்த நபர்கள்லாம் இப்போ யாருமே இல்லையே. நான் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் எங்கள் சன்னிதானத்து கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வயசான 90 வயசு தாத்தாலேருந்து எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அது யார் ஆக்கிரமிப்புன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, யாரோட ஆக்கிரமிப்பு? இல்லை, இவர் தான், இவர் சொந்தமாக இவர் முடிவு பண்ணுறது தான். இல்லை, யார் வேணும் யார் உடச்ச கேட்குறேன். ஏன்னா சமீப காலங்களில் ஒரு RS சார்ந்தவங்க, விசுவ சார்ந்தவங்க, ஒரு பிஜேபி ஆதரவாளர்லாம் கூடயே முழுக்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெவ்வேறு அமைப்புல இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சி சார்ந்த ஒரு தீவிர இந்துத்துவ சார்ந்த ஆட்கள்லாம் அங்கே இருக்கிற பொழுது ஒருவேளை அவர்கள் கட்டுப்பாட்டில் அது போய்விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இவர் யார் கட்டுப்பாட்டுனாலும் எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, இவர் வந்து ஒரு அதிகபட்சம் 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் தான் வச்சுப்பாங்க. இவரோட கேரக்டரே அப்படி தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் வெளியே போயிட்டார். ஓ நேர்மையான மனிதன் சொன்னாங்க. 6 மாசமா அங்கே தான் பணி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அவரையும் பிடிச்சி திட்டுன்னு திட்டி அவர் வேண்டவே வேணான்னு ஓடி போயிட்டார். அப்போது எந்த இயக்கம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அப்படிதான். என்ன வேணுமோ அதை பயன்படுத்துவார், எல்லாம் திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஆனால் யாரு தொடர்ந்து இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா சமீப காலமா தோற்றம் அப்படி இல்லையே, தொடர்ந்து அந்த நான் இல்லாதனால யாரா இருக்காங்கன்னு தெரியல. பேட்டிகளில் பார்ப்பேன், நபர்கள் இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து இருக்காங்களா, என்ன நடக்குதுங்கிறது எந்த தகவலுமே எனக்கு தெரிஞ்ச நபர்கள் ஒருத்தர் கூட அங்கே இல்லை. இல்லைங்க, கிட்டத்தட்ட இப்போ ஒரு போகக்கூடிய வாகனமா இருக்கட்டும், கூட டிரைவரா இருக்கும், டிரைவர் முதல் கொண்டு அந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர் தாங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியும். அதுல யாருக்கும் மார்க்கெட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பட்டமா தெரியுதுனால சொல்றேன். அப்ப அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து கட்டுப்பாடு எடுத்துட்டாங்களா? ஏன்னா இவருடைய பேச்சுக்களுமே தொடர்ந்து நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, குழந்தை மாதிரிங்க. ஒரு சன்னிதானம்ன்றவர், ஒரு துறவிங்கிறவங்க ஒரு உச்சபட்ச பக்குவம் அடைந்த நிலையில உள்ளவங்க. குழந்தை மாதிரி மனது இருக்கலாம், ஆனா வேக்கையானத்துல அறிவுல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அரசியல் அவங்களுக்கு தெளிவு நிச்சயமா இருக்கும் இல்லையா? அப்ப இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி தொடர்ந்து பேசுறாரு இல்லையா? இது ஒரு சன்னிதானத்துக்கு, அதுவும் தமிழ் மரபுல தமிழை மீட்டெடுக்க வந்த முழுக்க சைவ மடங்கள் கூட அது சார்ந்ததுதான். அது குறித்து எதுவும் பேசாம ஒரு மேற்தட்டு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு இந்துத்துவ அமைப்புக்காக அது சார்பாகவே தொடர்ந்து பேசுறாரு இல்லையா? அது கடந்து போக முடியுமா? கண்டிப்பா அவர் கண்டிப்பா மாத்திக்கணும், தன்னை வந்து கட்டாயம் மாத்தி தான் ஆகணும். ஏன்னா குரு என்ன பண்றாங்களோ, அதாவது வழிபாடு அப்படிங்கிறது 2 இருக்கு. ஒன்று வந்து பூஜை மட்டும் பண்றது கிடையாது. குரு என்ன சொன்னாங்களோ அதன்படி வழிபடுவதும் தான் உண்மையான விஷயம். அப்போ 292 எப்படி வாழ்ந்தாங்க, அவர் எப்படி மத நல்லிணக்கத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்தால் தான் மதுரை ஆதீனத்துக்கு உண்டான புகழே இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஆதீனம் அப்படின்னாவே மதுரை ஆதீனம் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அது காரணம் 292 சன்னிதானம், 47 வருஷம் பக்கம் பட்டத்தில் இருந்து அவர் அவ்வளோ உழைச்சிருக்கார். சமுதாயத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் உழைச்சிருக்காங்க. அவருடைய பெருமையே தெரியாமல் போச்சு. நிறைய பேர் இப்போ தான் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஆமா, ஏன்னா அவர் கடந்த காலத்துல ஆன்மீகங்கிற எல்லையை தாண்டி அரசியலும் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஈழப்போட்ட வரும்போது ஒரு கொந்தளிப்பிலே போய் நான் ஆயுதம் ஏந்துவேன்னு சொன்னாரு. அதை தாண்டி நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட தமிழ் மரபு சார்ந்தவர்கள் சைவங்கிறது வேற, சைவங்கிற ஒரு மதம் சொல்லி நிறுவனர் இல்லையா? முழுக்க அந்த கோட்பாடு எதுவும் இப்ப இல்லாத போல் தெரிகிறது இல்லையா? அது இவர் தான் புரிஞ்சு. இப்ப நீங்க கூட இருக்கீங்க, அப்ப நீ சுட்டிக்கானுடைய கடமை உங்களுக்கு தானே. அதுக்காக தான் இதெல்லாம் நடந்தது, வேற ஒன்றும் இல்லை. டைரக்டா அதாவது என்னன்னா 2 பேரும் ஒரே குருமார் தான். இருந்தாலும் அவர் சன்னிதானமாக இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேலே கூட இருக்கும்போது சொல்ல முடியாது. இப்போ நம்ம வெளியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் தைரியமாக இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா சகோதரர்களாக தான், ஏன்னா 2 பேரும் ஒரே குருக்கிட்ட தீட்சை வாங்கினதுனால. இப்போ எனக்கு அவர் தீட்சை கொடுத்துருந்தாருன்னா நான் இப்போ அவர் எதிர்த்து பேசவே முடியாது. குரு என்ன சொல்கிறாரோ அதுதான். ஆனால் இப்போ 2 பேர்த்துக்குமே ஒரே குருநாதர் தான். அதனால் சக சீடராக கட்டாயம் அவருக்கு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறது எங்கள் சன்னிதானத்தோட உத்தரவு. அதனால் இவ்வளோ தைரியமாக நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு சன்னிதானம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இன்னொன்று ஓப்பன் உடச்சி கேட்குறேன், பெரும்பாலும் சைவ மடங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் தமிழ் அரசோடு அது இரு திராவிட கட்சியிலுமே சொல்கிறேன், 2 திராவிட கட்சியிலுமே ஒரு நெருக்கம் இருந்ததை பார்க்க முடியும். அது இந்துத்துவவாதிகளோட எந்த தொடர்பும் இருக்க மாட்டாங்க இயல்பாவே. இன்னொன்று திருஞான சம்பந்தர் திராவிட சிசுன்னு தான் பாடப்பட்டிருக்கு. அப்படிலாம் இருக்க திராவிட பரம்பரை திராவிட கட்சியில் இருந்த நபரை முழுக்க வெட்டிட்டு இப்போ முழுக்க பிஜேபி இந்துத்துவ அமைப்போட சேர்வதற்கான வேற காரணங்கள் இருக்கா? ஏதாவது ஒரு அஜெண்டாவின் வழியில செயல்படுற மாதிரி தோற்றம் ஏற்படும் இல்லை. இவர் சின்ன வயசுல இருந்தே சங்கத்தோட இதெல்லாமே தொடர்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்க சன்னிதானம் சொல்றது என்னன்னா, எப்பவுமே கட்சி சார்ந்து நம்ம இருக்கக்கூடாதுப்பா. எங்கிட்ட எல்லாம் சொல்லி வளர்த்துனது, கட்சி சார்பு இருக்க வேண்டியதில்லை, அரசாங்கத்துக்கு நம்ம உற்ற துணையா இருக்கணும் அப்படிம்பாங்க. அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, அந்த அரசுக்கு நம்ம உற்ற துணையா இருக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும், ஆதரிக்கணும், அதுதான் நம்ம மடத்தோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சு அடுத்தது டிஎம்கே ஆட்சி வந்த உடனே முதல் அறிக்கை வாழ்த்து செய்தி கொடுத்தது நம்ம மதுரை ஆதீன சன்னிதானம் தான். அப்போ உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அப்போ தான் பதவிக்கு வந்த புதுசு, உடனே ஆதரவு கொடுத்தாங்க. தம்பிராணி பார்க்குறேங்கிறது தெரியுது, இத்தனை நாள் ஏடிஎம்கே ஆட்சிக்கு நீங்கள் பண்ணீங்க, இப்போ ஏன் சன்னிதானம் உடனே வாழ்த்து செய்தி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சன்னிதானம் அப்படின்னு. ஆமாப்பா, அரசுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்ப்பா, அதுதான் நம்ம மரபு. திருஞான சம்பந்தர் கூட நம்ம இங்கே ஆதீனத்தில் மதுரைக்கு வரும்போது இங்கே சைவம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், அரசு தான் அவரை கூப்பிட்டுச்சு, அதனால தான் அவர் வந்து இங்கே சைவ தொண்டு பண்ணார். அந்த மாதிரி அரசுக்கு என்ன தேவையோ நம்ம ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சன்னிதானத்தோட நிலைப்பாடு. இப்போ திராவிட சிசு, தமிழ் மரபு, தமிழ் சைவம், இதுதான் நேரடியாக சொல்ல வேண்டும்னா ஒரு பிராமண ஆதிக்கத்திற்கு எதிராக சைவ மடங்களே உருவாக்கப்பட்டதான் கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கிற சூழல இப்போ திராவிட சிந்தனையும் தமிழ் உணர்வும் இல்லாமல் முழுக்க ஒரு இந்துத்துவத்தின் கட்டுப்பாடு போய்விட்டதா? ஏன்னா அவருடைய பேச்சு நீங்கள் அப்படி ஏன் கடந்து போறேன்னு இருக்கா அந்த கேள்வி கேட்குறேன்.
குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அந்த சிசிடிவி வெளியே வந்துருச்சு, அந்த சிசிடிவி காட்சி வெளியே வந்துருச்சு. ஆக ஸ்பீடாக போனது இவரோட கார் தாங்கிறது உறுதி. ஃபேக்ட் செக் யூனிட்டுமே அதை செக் பண்ணி சொல்லிட்டாங்க. அது அவருக்கு வந்து ஒரு சின்ன வெளிநோ கார் மோதி இருந்தால் கூட அந்த காரையும் சேதம் அடைஞ்சிருக்கும். அப்போ அது அப்படி இல்லாமல் என்னை வந்து கொலை செய்ய பார்க்குறாங்க, சதி செய்ய பார்க்குறாங்க. இது வந்து சதி. ஒரு யார் அடையாளம்னா ஒரு குள்ளா தொப்பி இப்படின்னு அவர் உடல் மொழியை பார்த்தீங்கன்னா அது ஒரு துறவிக்கான உடல் மொழி அல்ல, ஒரு அரசியல் தரப்பு உள்ள உடல் மொழியா வெளிப்படுத்தல. அப்ப அவர் குழந்தைத்தனமா அவர் பேசுறாரு. அதுக்காக தான் குழந்தைய நான் சொல்றேன். ஏன்னா யாரு சொல்றாங்களோ அதே மாதிரி சொல்ற சீரியஸான விஷயம் இல்லையா, சாதாரண விஷயம் இல்ல. தெரியாதனால தான் ஒரு மத பதற்றத்தை உருவாக்குற விஷயம் எப்படி குழந்தைத்தனமா எடுத்து அது தெரியாதனால தான் இப்ப மாட்டிட்டு எஃப்ஐஆர் ஜாமீன் அப்படின்னு மதுரை ஆதீனத்துக்கு பழக்கமே இல்லாத விஷயமெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கான காரணம் நான் அந்த சொல்ற வார்த்தைக்கு தான். ஏன்னா அதை தாண்டி குருமகா சன்னிதானங்களை நான் எதுவும் வார்த்தையில சொல்லக்கூடாது, வார்த்தை சொல்லக்கூடாது. அது ஒரு சமூகத்துக்கிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற சொல்லல. கண்டிப்பா. அப்ப இவர் அந்த சிசிடிவி காட்சி வெளியே வந்துருச்சு, சொல்றது பொய்ங்கிற உறுதியா தெரியுது, சொல்றது பொய்ங்க தெரியுது. அப்படி எந்த ஒரு மோதலோ அல்லது கொலை செய்ய முயற்சி எதுவுமே இல்லைங்கிற சிசிடிவி காட்சி ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின் போது அப்படியான வார்த்தையை ஒதுக்குவதற்கு காரணம் என்ன? அப்ப அந்த அளவுக்கு இந்துத்துவ அமைப்போட கட்டுப்பாட்டுல சன்னிதானம் போயிட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அவர் தான் கேட்கணும். எப்படிங்கிறது தெரியாது. 3 வருஷம் இல்லாதனால கண்டிப்பா எது வேணாலும் நடந்து உள்ள இல்லாதனால தெரியல, எந்த விஷயம் தெரியல, எப்படி இருக்கு என்ன நடக்குதுன்னு எந்த தகவலுமே வெளியே வராது. அதுவும் குறிப்பா எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் பார்த்துக்குவாருங்க. அதனாலதான் எல்லாருமே எங்கிட்ட அன்பா இருப்பாங்க. இப்போ மடத்துல யாரு வந்து சேர்ந்தாலும் எளிமையா பழகுவேன் அப்படிங்கிறனால ஈஸியா பழகிடுவாங்க. அப்படி கூட யாருமே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். என்னையா 2 பேரும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது சதி தீட்டுறீங்களாயா, எனக்கு கொலை பண்ண பாக்குறீங்களாயான்னு அந்த கொலைங்கிற விஷயத்த அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தான் யதார்த்தமா ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை கொலை பண்றதுக்கு பார்த்துருக்காங்க. இல்ல இந்த வார்த்தை யதார்த்தம் கடந்து போக முடியல, அந்த அளவுக்கு எஃப்ஐஆர் இருக்கு. ஆமா. அப்ப நீங்க இப்ப அவர் வந்து இஸ்லாமிய பாடல்கள்லாம் நாகரணிவா இஸ்லாமிய பாடல்கள்லாம் மத நல்லிணக்கத்துக்காக பல ஆண்டுகள் பாடிருக்காரு, பழைய ஆதீனம் பாடுறாரு. ஆமா, மத நல்லிணக்கத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. கண்டிப்பா. இப்ப அந்த பாயிண்ட் ஆஃப்ல இருந்து அமைப்பு அதாவது சன்னிதானம் மாறுகிறாரான ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா மாறிதான் இருக்காருங்க. அது வந்து அவர் மாத்திக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இவருடைய இந்த தொடர் நடத்திருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க கண்டிக்கிறீங்களா அல்லது அவர் தெரியாம சொல்லி பண்ணிக்கிறீங்களா? அது கண்டிக்க முடியாதுங்க. அதாவது நான் எடுத்து சொல்றேன். எங்க சன்னிதானம் ஏன் இந்த வார்த்தை கேட்கறேன்னா பழைய சன்னிதானம் அப்படி இல்ல. அதுக்காக அப்ப அந்த தமிழ் மரபு மாறுது இல்ல, அந்த மதங்களுக்கு இடம் மாறுது இல்ல. சன்னிதானம் அப்ப நீங்க வந்து சுட்டி காட்ட வேண்டிய கடமை உங்க தானே இருக்கு. அதுதான் சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா என்னோட போன் எடுக்க மாட்டாரு. யாரு எங்கிட்ட நான் ஏதாவது பேசணும், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசினா கூட பேச மாட்டாருங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உள்ள வச்சிருக்காரு. 292 சொல்ற மாதிரி நினைச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி தான் சொல்லுவார். இளவரசுக்கு சொல்லியிருப்பா, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இப்ப எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுப்பா அப்படிம்பாங்க. அப்போ நான் இப்ப சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றதுனால தான் என்னை வெளியே அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னை எந்த நல்லதுமே யாரும் சொல்லக்கூடாது, நம்ம சுதந்திரமா இருக்கணும். அப்போ 292 கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்போ பழைய சன்னிதான மரபு தான் அந்த சைவத்தை மீட்டெடுக்கிற மரபு மீட்டெடுக்கணும்னு சொன்னால் இப்போ இப்போ இருக்கிறவர் தொடர்ந்தா நல்லதா அல்லது புதியவர் வந்தால் நல்லதான ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இருக்கிறவர் தொடர்ந்து ஆகணும். ஆனால் புதிய நபர்களை போடணும்னு சொல்றது தான் கேட்குறோம். ஏன்னா 292 மட்டும்தான். அதாவது இப்போ இவர் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் அந்த சம்பிரதாயத்திலிருந்து தீட்சை வாங்கி அப்படி வந்தவங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைவத்துக்குள்ளே நேரடியாக வந்து சைவ ஆதீனம் அவங்க தான் எல்லா தீட்சையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா முதல்லேருந்து எல்லாம் கொடுத்து மதுரை ஆதீன சம்பிரதாய பிரகாரம் என்ன இருக்கோ அதெல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அப்போது குரு என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் தான் என்ன பண்ண முடியும். அப்போ நடக்கிறதுக்கு நாங்கள் பழகியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆதீனத்தோட பூஜை மிகப்பெரிய விஷயம். 4.5 வருஷமாக சன்னிதானம் உட்காந்து என்ன பூஜை செய்வாங்களோ அதை நான் உட்காந்து செய்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அந்த பூஜையவே நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே அந்த பூஜையை விட்டு தர மாட்டாங்க. சன்னிதான உத்தரவின் பேரில் தான். ஏன்னா அதனால தான் இளவரசு ஆனதுக்கப்புறம் கூட நான் தான் பண்ணேன்னா அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க கோபம். அதுதான் விஷயம். இப்போ அனைத்து சாதியும் அர்ச்சராகாங்கிற விஷயம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி குறிப்பாக கலைஞர் காலத்தில் சட்டமாக்கப்பட்டு இப்போ முதல்வர் வந்து அதை அரங்கேற்றம் பண்ணிட்டாரு. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா குண்டகுரடிகள் போன்றவர்கள் அது உறுதுணையாக இருந்து செயல்படுறாங்க. அப்படி அரசின் சார்பாக இருந்து அதாவது சமய சீர்திருத்தமாக சில விஷயங்கள் முற்படுத்தும் போது உங்களை போன்ற மடாதிபதிகள் தான் உறுதுணையாக இருக்காங்க. இப்ப அந்த திசையில இருந்து இது முற்றிலும் மாறுபடுவது போல் இருக்குல்ல. அந்த மரபு அதாவது சொல்லி கொடுத்து இனிமேல் அவங்கள மாற்ற முடியுங்கிறது தெரியல. அதனால அந்த கேள்வி. அப்போ ஏதோ ஒரு இந்துத்துவோ அல்லது ஒரு கட்சி சார்புள்ள கட்டுப்பாடுக்குள்ள சன்னிதானம் போய் விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் வரலையா? சந்தேகம் இருக்கலாம். ஆனா டைரக்டா பார்த்தா மட்டும் தான் தெரியும் என்ன நடக்குதுங்கிறது. அங்க தெரியல. நடக்கிற நிகழ்வுகளை வைத்து உங்களுடைய பார்வை கேட்கிறேன். அரசியல் வேண்டாம், கண்டிப்பா அரசியல் மடத்துக்குள்ள வேண்டாம். எந்த அரசியல்வாதம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகட்டும், அது வேற விஷயம். ஆனா அரசியல் கலக்காம
அரசுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறத அந்த வார்த்தையை நான் முதலே சொன்னேன். அரசியல் கட்டாயம் அதை பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எந்த கட்சியாகட்டும், கட்சிக்காரர்கள் பக்தர்களாக வரலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம், போகலாம், அவ்வளோதான். மற்றபடி அரசுக்கு தான், அது மத்தியில் காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபி ஆகட்டும், இங்கே எந்த கட்சியாக இருந்தாலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறது எங்கள் சன்னிதானத்துடைய நிலைப்பாடு. சரி, இப்போ இப்போ 2வது நான் தான் அதுக்கடுத்து ஆதீனம் நீங்கள் தான் முடிச்சுடுன்னு சொல்கிறீங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக. அதாவது என்னென்னா, அந்த குரு வாக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு ஒரு வார்த்தை இப்போ தான் பத்திரம் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் எடுத்து ஒரு மண்ணை கொடுத்து இதான்ப்பா உன் சொத்து, இந்த இடத்து வரைக்கும் நீ வச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி, அந்த வாக்கு பிரகாரம் தான் வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ சன்னிதானம் உண்மையாக புரிஞ்சு தான் சொல்லியிருக்காங்க, அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். அதன் பிரகாரம் அந்த விஷயத்த வேணும்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எத்தனையோ வெறுப்புகள் என் மேலே இருக்கலாம், நான் வேண்டான்னு கூட நினைக்கலாம், நான் உயிரோடு கூட இல்லாமல் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் சன்னிதானம் என்ன நினைச்சாரோ அதை நிறைவேற்றணுங்கிறது என்னோட ஆசை, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நேற்றுலேருந்து ஒரு உணவர் இருந்தீங்க, இப்போ மீடியா முழுக்க பிளாஸ் ஆகிருக்கீங்க, எதுவும் அவர் தலைப்பில் கூப்பிட்டு அழைத்து பேசினார்களா? யாரும் ஒன்றும் கூப்பிடவே இல்லை, எந்த ஒரு லிங்க், எந்த இதில். அப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்கு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆதீனங்களுக்கு மூலியமாகவும் அரசும் தலையிட்டு, ஏன்னா அரசும் ஆன்மீகமும் ஒன்றா இருந்தால் தான் அந்த நாடு அற்புதமாக இருக்கும். அப்போது அரசுக்கு ஒரு பிரச்சனைனா ஆன்மீகம் உள்ளே இருக்கணும், ஆன்மீகத்தில் ஒரு பிரச்சனைனா அரசு தலையிட்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் அவர் தொடர்ந்து அரசுக்கு எதிரான கருத்துலாம் அதிகமாக சொல்கிறாரு, குறிப்பாக மாநில அரசுக்கு எதிரான கருத்துலாம் அதிகமாக சொல்கிறாரு. உங்களே தென்படும். ஆமாம் ஆமாம், அது சரி. அரசு மக்களால் தேர்ந்தெடுத்த அரசு, அது யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த அரசு என்ன சொல்லுதோ அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு செய்யறதா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது நாளைக்கு எந்த அரசாங்கம் வேணாலும் வரலாம், இவங்களே இருக்கலாம். அந்த அரசு யார், கட்சி வேற, அரசு வேற. அந்த அரசுகிட்ட நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம், அவ்வளோதான். அவங்க தான் கேட்டு ஒரு 2-3 ஆதீனங்கள்ட்ட பேசி என்னங்கிறத ஒரு நல்ல தீர்வாக கொடுக்கணுங்கிறத வேண்டுதல். அதையும் நடக்கலை அப்படின்னா அடுத்தடுத்த போராட்டங்களை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் பண்ணியாகும். இப்போ ஆதீனங்களுடைய விஷயத்தில் இந்து அறநிலைத்துறை தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த ஆதீனமாக தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அதாவது இந்து அறநிலைத்துறை பங்களிப்பு எது இதுவரை இருந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் இருந்தது இல்லைங்க. அப்போ எப்படி இந்து அறநிலையத்திட்ட அந்த கோரிக்கை வைக்க முடியும்? அவங்க எப்படி அவங்க கைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாவே கண்டிப்பாக கேட்க முடியும். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு கொடுக்க சொல்லி மற்ற ஆதீனங்களுக்கு அவங்க சர்க்குலர் அனுப்பலாம். அதுதான் செய்ய சொல்லி கேட்கணும். ஏன்னா டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆக முடியாது, ஆனால் அவங்க கைட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மற்ற ஆதீனங்களோட ஆதரவு இருக்கா? குறிப்பாக தம்புரான்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் மடாபின்னு சொல்கிறீங்க, அதுமாதிரி குண்டகுரடிகளார், இந்த மாதிரி நிறையா இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கா? இல்லை, நான் இன்னும் ஆதரவெல்லாம் எதுவும் கேட்கல. இருந்தாலும் அவங்கெல்லாம் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு குருவோட வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவங்க நினச்சிருக்காங்க, அவங்க ஒரு வேளை அவங்களுக்கும் சொல்லியிருக்கலாம். எனக்கு 2 ஆதீனங்கள்கிட்ட எங்கள் சன்னிதானம் சொல்லியிருக்காங்கிற தகவல் எனக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன்ப்பா, அடுத்தடுத்து உனக்கு அவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, செஞ்சு வைப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ ஜாமீனில் இருக்கார், ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வாங்கிட்டு தான் அவர் வெளியில் இருக்கார். இந்த நிமிடம் வேறு அரசு, அதாவது அந்த அந்த வழக்குப்படி ஒரு குற்றவாளி தான் இன்னைக்கு நிமிடம். அப்படி ஒரு குற்றவாளியாக தேடப்படுகிற முன்ஜாமீன் வாங்கியிருக்கிற ஒரு நபர் ஆதீனமாக தொடர்வதற்கான நான் மரபுவழியை வைக்கிறேன், அப்படி அருகது இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி அப்படி ஒன்றும் நடந்ததில்லை. யாருமே ஜாமீன் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் இருந்ததில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள், ஜாமீன் வாங்கி இந்த மாதிரி கேஸு இதெல்லாம் இருக்கும்போது அடுத்து இளவரசு பட்டம் கட்டுறதோ அதெல்லாமே தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா காலையிலேயே பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அரசு வேலைனா கூட எஃப்ஐஆர் இருந்துன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆன்மீக மரபு. அப்போது இதோ நம்ம தவறு செஞ்சுருக்கிறோமா இல்லையாங்கிறது வேற இல்லை. அதை ஃப்ரீ பண்ணிட்டு, அது இல்லை நான் எது தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி நிரூபித்ததுக்கப்புறம் அடுத்த பணிகள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். குறைந்தபட்சம் ஒரு ஒரு அரசாக இருக்க கட்சியாக இருக்கவங்களுக்கே ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தவறு செய்யும்போது அதை விட்டு விலகுங்க. அதே மாதிரி கடந்த கால வரலாறு அமைச்சர்கள்லாம் கூட ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு பிரச்சனை வச்சுனாக்கா தார்மீக பொறுப்பேற்று விலகிக்குவாங்க. சாதாரண லௌகிக வாழ்க்கை உள்ள அவர்களுக்கு அதுனா ஒரு ஆன்மீக உச்சத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யும்போது அதுக்குன்னு ஒரு நியதிகள் எதுவும் இல்லையா? அது இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் இது ஆதீனங்கள் மரபு என்னென்னா, ஒருத்தர் சன்னிதானமாக பதவி ஏற்றுட்டாங்கன்னா அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க தான் சன்னிதானமாக இருக்கிறது தான் மரபு. அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போகலாம். ஆனால் சன்னிதானம் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் சன்னிதானம். இருந்தாலும் வேறு இளவரசரோ
இல்லை மற்ற நிறைய தம்புரான்கள் போட்டு மற்ற நிர்வாகம் பார்த்துட்டு இவர் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த விஷயத்தையெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உண்டான பணிகளை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஓகே. இப்போ உங்களை போல சக மடாதிபதிகளையும் அரசுட்டையும் இந்து அறநிலையத்துறையும் நீங்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை என்ன? எது சம்மந்தமா? இப்போ நீங்கள் ஆதீனமாக அடுத்த ஆதீனமாக நீங்கள் முடிச்சுட்டு பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் தான் போய் பங்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு சொல்ல இருக்கிறத பற்றி தெரியல. அப்போ எதன் மூலமாக நீங்கள் ஒரு மூவ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதாவது என்னென்னா, அது முதல்ல சொன்ன விஷயந்தான். ஏன்னா வாய் வழியாக அவர் சொன்னது தான் அந்த அன்பு, அதெல்லாமே அந்த உணர்வுகள். கண்டிப்பாக அது உணர்வோடு வாழ்ந்தோம்னா தான் தெரியும். இப்போ எங்கள் சன்னிதானத்துக்கு நான் சொன்னேன், சன்னிதானம் நீ கவலைப்படுவார், அப்போ உனக்கு பட்டம் கட்டுறத விஷயம் உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன், நல்ல நபர், உனக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அவன் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுப்பா, எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னிதானம் எனக்கு அதெல்லாம் இல்லை, சன்னிதானத்தை பிடிச்சி தான் நான் இங்கே வந்தேன், நீங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஆதீனத்தில் தான் இருப்பேன், சன்னிதானம் உங்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாக ரொம்ப அற்புதமாக, ஏன்னா எனக்காக தான் வாழ்கிறாங்கன்னு இருக்கும்போது எப்படி இருக்கும், யார் வந்தாலும் பதவிக்காக தான் அப்படின்னு இருக்கிறது பட்சத்தில் எனக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அவருக்கு ஒரு அன்போட பாசத்தோடு இருந்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது கூட சன்னிதானம் ஓய்வு எடுக்கட்டும் எதுனாலும் உடனே எனக்கு கீழே தான் கட்டில் படுத்துருப்பேன், நான் கீழே இருப்பேன். சில சமயம் காலையில் சொல்லுவாங்க, அப்பா எந்திரிச்சு உட்காந்துருந்தேன், பாத்ரூமெல்லாம் போகணுன்னு, அதனால் தூங்கிட்டு இருந்தீங்கப்பா, அதனால் எழுப்பாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இரவு தூங்கும்போது சொல்லுவேன், சன்னிதானம் எதுனாலும் உடனே பெல் அடிக்கிட்டு சன்னிதானம் உடனே எந்திரிச்சிருவோம், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க சன்னிதானம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சரி தம்பரான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவரும் நிம்மதியாக தூங்குவாங்க, எப்போனாலும் எழுப்புவாங்க அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லுவேன். உடனே நெஞ்சில் கை வச்சு நல்லது தம்பரா, ஓய்வெடு தம்பரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அந்த குரு சிஷ்யம் உறவுங்கிறது எந்த உறவை விடவும் அது ஒரு மிக புனிதமான ஒரு உறவு. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியே சொல்ல முடியாதுல்ல, எழுதி கொடுத்து தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. இப்போ இறுதியாக எந்த ஒரு அந்த பக்கம் இருந்து குறிப்பாக சன்னிதானம் பக்கம் இருந்தோ அல்லது வேறு நான் சொல்லக்கூடிய ஆல்ரெடி குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைப்புகள் பக்கம் இருந்தோ உங்களுக்கு எதுவும் மிரட்டல் வந்திருக்கா? கோயம்புத்தூர்லேருந்து சில சாமிகள்லாம் ஃபோன் பண்ணும், சாமி ஏதாவது பண்ணிட போகிறாங்க சாமி பார்த்து, மதுரையில் வேறு இருக்கீங்க, நீங்கள் வேறு பெரிய இடத்துல மோதுறீங்க சாமி, உங்களுக்கு எதுவும் இல்லை, எதுக்கு பார்த்து வந்துடுங்க சாமி, எல்லாம் பேசி அதை பார்த்தா பயமாக தான் இருக்குன்னு சும்மா சொன்னார். அது ஏதாவது விஷயத்த நடந்து தெரிஞ்சு சொல்கிறாரா என்னங்கிறது தெரியல. இல்லை ஒரு சமிக்கை மாதிரி தான் தெரியும். ஆமாம் ஆமாம், ஏதோ சொல்கிறத பார்த்தா நீங்கள் வந்துருங்க சாமி, எதுக்கு சாமி அவங்களோட எல்லாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது எப்படிங்கிறது தெரில. அதாவது கண்டிப்பாக எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் மதுரை ஆதீன சம்மந்தமாக எல்லாருமே பேசிடுவாங்க. ஏன்னா 4 கோவில்லையும் நான் நிர்வாகம் பார்த்துருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். அதனால் ஊர் மக்களாகட்டும் அது சம்மந்தமாக என்ன செய்திகளாக இருந்தாலும் உடனடியாக எனக்கு தெரிவிச்சிருவாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே மதுரை ஆதீனத்தில் பார்த்தீங்கன்னா பல கட்டளைகளை நின்னே போச்சு. இப்போ கூட மதுரையில் உஷாகால பூஜை அப்படின்னு மாதம் 80,000 ரூபா கட்டணும். அதை வந்து இப்போ 3 மாதமாக அவர் பணம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. எனக்கு கட்டளையே வேண்டாம்ப்பாங்கிறாங்களாம். அப்போது மதுரை ஆதீனமே ஒரு காலத்தில் ஆதீனத்துக்கு சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கட்டளையே வேண்டாங்கும்போது என்ன ஆகும்? அப்படியே படிப்படியாக எல்லா மரபுமே காணாமல் போயிடும். இப்போ திருஞான சம்பந்தர் மடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பூஜைக்கு வருவாங்க, எழுந்தருள்வாங்க. அப்போது நமஸ்காரம் பண்ணணும், 3 தடவை வலை வந்து ஒரு துண்டை விரித்து போட்டு திருஞான சம்பந்தர் வணங்கி தான் உள்ளே வரணும். அதுவுமே இந்த வருஷம் செய்யலைன்னாங்க. உள்ளே வந்த திருஞான சம்பந்தர் சிலைக்கு கொண்டு வந்தவங்களோடையும் சண்டை போட்டு அதெல்லாம் இருக்க வேண்டாம், நீ கொண்டு அடுத்த வருஷமெல்லாம் உங்களை யாரையா வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது இப்படி விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த விஷயமே அப்படி இல்லாமல் போயிடும். அப்போ பாரம்பரியம் அப்படிங்கிறதே காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் ஒரு நபர் ஒரு பொறுப்பெடுத்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வளர்ச்சிக்கோ எல்லாமே கொண்டு வர முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா 3 மாதத்துக்கு ஒரு மேனேஜர் யாராக இருந்தாலும் மாற்றிடுறாரு, உடனே மாற்றிடுவாங்க. அப்போது எந்த நிர்வாகம் நடக்குது, வாடகையெல்லாம் வருதா இல்லையா, இல்லை அதெல்லாம் கணக்கில் வந்துட்டு இருக்கா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியல. இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ₹1 கூட எந்த காணாமல் போச்சுனோ எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளோ நீட்டாக பார்ப்பேன். அதனால சன்னிதானத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை நைட்டு 11:30 மணிக்கு கூட கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். கேமராவில் பார்த்துட்டு கூப்பிட்டு விட்டாங்க, எப்பா பகலெல்லாம் உழைக்கிற, இப்போவுமாப்பா உட்காந்து வேலை பார்ப்ப, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அவ்வளோ நிர்வாகங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஆனால் இப்போ 3 மாதத்துக்கு ஒருக்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்காரு. எனக்கு நான் அந்த கடைசியாக ஒரு வருஷம் அவர்கிட்ட இருக்கும்போது 30 சமையல்காரங்களை மாற்றிருக்காங்க அந்த ஒரு வருஷ காலத்தில். ஓதுவா மூர்த்திகள் அப்படி தான், ஒரு நடராஜர் ஒருவார்னு காலையில் பார்த்துருப்பீங்க, அவரும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அவரை அழகாக இவரே தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீடெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அவர் ஃபேமிலியே ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மாதம்தான் உடனே அவர்கிட்டையும் சண்டை போட்டு வீட்டையும் காலி பண்ண வச்சு
அவங்களுக்கு தான் நஷ்டம். இவர் மாதம் சம்பளம் கொடுத்தாலும் அந்த ட்ராவல் பண்ணி அந்த எல்லாமே மாறி போயிடும். அப்போ இவரை நம்பி யார் வந்தாலுமே ஒரு நம்பி வர முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. எப்போ வேணாலும் உடனே மாற்றிடுவார். அதனால நம்பிக்கை இல்லாத தன்மை தான் எல்லாத்துக்கும். அதை தாண்டி சில தகவல் கேள்விப்பட்டோம், சொத்துக்கள் கூட வந்து யாருக்கும் தெரியாமல் விற்க. ஆமாம், எங்கள் சன்னிதானத்தினுடைய தகப்பனாருடைய பூர்வாசிரம வீடு அதை வித்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதி வேற வச்சுருந்தாங்க. எங்கள் சன்னிதானத்தினுடைய அப்பாவோட சமாதி உள்ளே இருந்தது. ஆமாம், ஓதுவார் வந்து அந்த வீட்டில் தான் குடி வச்சுருந்தாங்க. சரி சரி சரி. ஆனால் அது என்ன ஆச்சுன்னே தெரியல, வித்துட்டாங்கிற தகவல் தான் வருது. அப்போ சொத்துக்களும் ஏதோ ஒரு வகையில சுரண்டப்படுதுன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாங்க. அப்போ அதுக்குமே துணை போகிறது மாதிரி அர்த்தம் ஆயிட முடியாது. கண்டிப்பாக. அதனால தான் ஒரே நபர்கள் இருக்கணும், நல்லா தெரிஞ்சவங்களா பாரம்பரியமாக அந்த நிர்வாகத்தில் வச்சுருக்கணும். திடீர்னு வர்றாங்க, 3 மாதம் இருக்கிறாங்க போகிறாங்கிறப்ப அவன் அவங்ககிட்ட போய் கணக்கு கேட்க முடியாதுல்ல. அவன் 10 மாதத்து வாடகை வாங்கி வச்சுட்டு உள்ளே போயிருந்தானா நமக்கு எப்படி தெரிய முடியும்? அதனால் நிர்வாகத்தை சரி பண்ணணும், தமிழும் சைவமும் தலைக்கணும் அப்படிங்கிறது எங்கள் சன்னிதானம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நிர்வாக ரீதியாக எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். 4 கோயில்லையுமே நிர்வாகம் சரியில்லை, அங்கேயுமே பல குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறதையும் கேள்விப்படுறோம். அப்போது இதெல்லாமே பார்க்கும்போது எங்கள் சன்னிதானம் சொன்ன விஷயம் மாறுபடுதே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எனக்குன்னு ஒரு சின்ன மடம் வச்சுருக்கேன், எல்லாம் பார்க்குறேன். இருந்தாலும் எங்கள் சன்னிதானம் நான் வாக்கு கொடுத்து நான் இருப்பேன்னு சொன்னதை விட்டுட்டு வந்துட்டோமே, இவர் சண்டை போட்டாருங்கிறதுக்காக வெளியில் இருக்கிறோமேங்கிற ஒரு பெரிய ஒரு மனவேதனை. அதனால் என்ன நடந்தாலும் சரி, இந்த பேட்டியை பார்த்து என்னை 4 பேர் திட்டினாலும் சரி, பரவாயில்ல, நல்லது, பரவாயில்ல, சாமி இருக்காங்கன்னு என்ன பண்ணாலும் சரி, எங்கள் சன்னிதானத்தோட வார்த்தைக்கு சைவத்துக்கும் தமிழுக்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்ற சூழ்நிலை பார்த்தா உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு போல ஒரு சூழல். ஒரு நீங்கள் சொல்ல என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கு தெரியும். இருந்தாலும் அதையும் தாண்டி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தைரியமாக பேட்டி கொடுக்குறேன். ஏன்னா எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, சாமி நீங்களாம் வந்து செய்யுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இருக்கட்டுங்க, வயசானவர் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், பார்க்கலாம், காலம் வரட்டும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ வேற ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாமே மாறி போயிடும். எங்கள் சன்னிதானம் என்ன நினச்சாங்களோ, இவருக்கு என்ன பட்டம் கட்டி வச்சாங்களோ எல்லாமே மாறிடும். அப்போ அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும். மதுரை ஆதீனமாக இருக்கணும். தமிழ்நாட்டுக்கும் இல்லை, உலகத்துக்கே அது, அதாவது தொடர்ந்து இயங்கக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்மீக நிறுவனம் மதுரை ஆதீனம் தான். 2500 வருஷமாக எங்கள் சன்னிதானம் சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உலகம் மதங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குதுன்னா அது எப்படி நம்ம வச்சுருக்கோம்? உலகத்துக்கே பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய விஷயம். ஓகே, எந்த நிலை வந்தாலும் இந்த போராட்டங்கள் எந்த வடிவத்தில் தொடர வாய்ப்பு இருக்குது? போராட்டமாக தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வழக்குகள் போடுறதுக்கு நீங்களே சொல்கிறீங்க, எதுவும் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் உண்மையான உணர்வு பூர்வமாக என்ன இருக்கோ அது கண்டிப்பாக 292 என்ன மனசில் நினச்சதோ அது கட்டாயம் நடக்கும். அது எல்லா ஆதீனங்கள்கிட்டையும் அதான் கேட்குறேன். ஏன்னா பேசும்போது சொல்லுவேன், எல்லா குருமகா சன்னிதானமும் என்னோட குருவாக தான் நான் நினைக்கிறேன், 292 தான் நினைக்கிறேன்னு. சில சமயம் அவங்கள பார்க்கும்போது ஆசீர்வாதம் வாங்கும்போது சொல்லுவேன், உணர்வுபூர்வமாக அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் அவங்க சன்னிதானத்தின் பதிலாக அவங்களாம் இருந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஆதீனம்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இதன் பொருட்டு? இல்லை, தேவை இருக்கும் பட்சத்தில் நேரடியாக சந்திச்சு இல்லை, அவங்க ஆதரவுலாம் இருந்தால் தானே ஒரு அழுத்தம் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு சன்னிதானம் சொன்னது ஞாபகம் இருக்குது, அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, புகாரம் கொடுத்துருக்கிறீங்க. சொல்லப்போனால் நீ அடுத்து உங்களோட நோக்கத்தையும் சொல்கிறீங்க, தமிழ் மரபுப்படி தொடரணும், அது கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. உங்களின் பார்வையை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல அறக்களத்து நேரம் உதயம். நல்லது சிவா.